ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கோடைகால பயிற்சி வகுப்பில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த வகுப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒன்றாகத்தான் இருக்குது. கோடைகால பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள நிர்வாகிகள் ஒரு வகுப்பை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பலகீனமான ஒரு நிலை தான் இருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அன்பை எதிர்பார்த்து நன்மை எதிர்பார்த்து இங்கே நீங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதற்குண்டான பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் தஆலா தருவான். இங்கே நம்ம பொதுவாக என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால் குவான்டிட்டி தான் முக்கியம் நமக்கு, அதாவது குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி தேவையில்லை. அப்படி தானே? குவான்டிட்டி வேணுமா? எண்ணிக்கை மார்க்கம் எண்ணிக்கை பெருசாக சொல்லவே இல்லை, தரத்தை தான் பார்க்குது. அது குறைவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு மன திருப்தியோடு நம்ம இந்த வகுப்பை கடந்து போயிட வேண்டியது தான். எண்ணிக்கையை மார்க்கம் பெரிதாக பார்க்கவில்லை, தரத்தை தான் பார்க்குது. அது அப்படி தான். குறைவான நபர்களுக்கு சுப செய்தின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் கலீலம்மா தஷ்குரூன், கலீலம்மா ததக்குரூன், குறைவாகத்தான் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள், குறைவான நபர்கள் தான் இறைவனை நினைவு கூறுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த அடிப்படையில் குறைவான நபர்கள் தான், மெஜாரிட்டியாக பார்க்கும் பொழுது குறைவான நபர்கள் தான் இது மாதிரியான வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவாங்க. இருந்தாலும் இது என்ன செய்யணும்னா கூடணும், அதிகரிக்கணும். சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காணும், அப்படி தானே? எல்லாம் விடுமுறை தான், அவங்களுக்காக வேண்டி தான் இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஆர்வம் மார்க்கத்தை இங்கே ஏதோ சில விஷயங்கள் சொல்லித்தரப்பட இருக்கிறது, அதை கேட்டு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவோங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்களுடைய நண்பர்களை எல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அழைச்சிட்டு வந்திருக்கணும். அப்படிதானே? அப்படிதானே? சரி, ஹைர். இந்த வகுப்பில் நம்ம 2 வகுப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். ஆரம்பத்தில் நற்குணங்கள் என்கிற தலைப்பின் கீழே நமக்கு ஒரு வகுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னாங்க. அதில் 2 வகுப்பு நம்ம நடத்தியிருக்கிறோம். நற்குணம், இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்னு சொன்னால் நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருப்பதாக மார்க்கம் சொல்கிறது. நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துறதுக்கு தான் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஈமானுடைய அடையாளங்களில் ஒன்றே நற்குணம் தான். இங்கே குர்ஆனில் எங்கே எடுத்து பார்த்தாலும் சரி, ஈமான் என்று சொல்கின்ற இடங்கள் எல்லாத்துலேயும் கூடவே நல்லவர்களை பற்றி சொல்லும். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்,
இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் நஈம். இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா இடங்கள்லையுமே பெரும்பான்மையான இடங்கள்ல ஈமான் என்கிற ஒரு அம்சத்தோடு நல்லவர்களையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளர் இடத்துல நற்குணங்கள் என்பது இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். வெறுமனே நம்ம ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் அல்லாஹ் விட மாட்டான். ஈமான் கொண்டதனுடைய அடையாளமாக நம்மிடத்தில் நற்குணங்கள் தென்பட வேண்டும், அது பிரதிபலிக்க வேண்டும். ஒரு இறை நம்பிக்கையாளர் நற்குணமுடையவராகத்தான் இருப்பார். ஒரு இறை நம்பிக்கையாளரிடத்தில் நற்குணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இறை நம்பிக்கைக்கு குறைவு ஏற்படுத்துகின்ற, இறை நம்பிக்கைக்கு பாதகத்தை உண்டாக்குகின்ற, பலகீனத்தை ஏற்படுத்துகின்ற விஷயங்களில் ஒரு விஷயம் என்னன்னா நற்குணத்துக்கு எதிரான விஷயங்கள். என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்குதோ அந்த கெட்ட குணங்கள் அனைத்துமே இறை நம்பிக்கைக்கு பாதிப்பை உண்டாகும், ஈமானுக்கு பலகீனத்தை ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த இறை நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கின்ற நற்குணங்கள், ஏராளமான குணங்களை மார்க்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. அந்த குணங்கள் எல்லாம் பெரும்பான்மையான குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா, இருக்குதுன்னு சொன்னால் அதை மெருகூட்டுவதற்கு என்ன வழி, இல்லைன்னு சொன்னால் அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்பின் மூலமாக, இது போன்ற வகுப்புகளின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரி, இந்த வகுப்பில் நாம் மிக முக்கியமான ஒரு பண்பை குறித்து பார்க்க இருக்கிறோம். நம்ம பெரும்பாலும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனோடு தொடர்பில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு நம்ம தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய தொடர்பு எதில் இருக்குது? நம்ம எதோடு தொடர்பு உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொடர்பில் இருப்பாங்க. இப்போ பெரும்பாலும் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய தொடர்பு எதில் இருக்குன்னா செல்போன் தொடர்பு. செல்போனோட தான் அதிகமாக தொடர்பில் இருக்கிறாங்க. படைத்த ரப்புல் ஆலமீன், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனோடு நாம தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவனோடு நாம் தொடர்பில் இருந்தோம்னு சொன்னால் இன்னும் நமக்கு நிறைய தேவை இருக்கிறது. ஏராளமான தேவைகள் உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். என்ன மாதிரியான தேவை? நமக்கு மன நிம்மதி வேணும், பாதுகாப்பு நமக்கு வேணும். ஏன்னா நம்மை சுற்றி இஸ்லாத்தினுடைய எதிரிகள் ஏராளமான சதிவரைகளை பின்னி வச்சிருக்கிறாங்க. சில சட்டத்திட்டங்களை இயற்றி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்முடைய கதி அதோ கதி தான். இஸ்லாமியர்களை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு என்னென்னலாம் பண்ணணும் எல்லாவற்றையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதில் அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நமக்கு என்ன வேணும்னா இறைவன் புறத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும், அவனிடத்திலிருந்து நமக்கு உதவி வேணும். இந்த உதவியையும் பாதுகாப்பையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு மகிழ்ச்சி, எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்னன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிம்மதி. அதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் சரி, ஆகிரத்தில் சரி, இந்த உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்து, மரியாதை, கண்ணியத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு பதவி வேணும், அந்தஸ்து வேணும், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை மதிக்கணும், நம்மளை கௌரவிக்கணும், நமக்குன்னு ஒரு கண்ணியம் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அந்த கண்ணியத்தை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரங்களில் கிடைக்காம போகலாம். அதே மாதிரி தான் பதவியும். இப்படி இந்த உலகத்தில் நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இதில் பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால் பொருளாதாரம். பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம்னா நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் நமக்கு தேவைன்னு சொன்னால், இதெல்லாம் நமக்கு வேண்டும், கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சில காரியங்களை செய்யணும். அதில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனோடு தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவனோடு நாம் தொடர்பில் இருந்தால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது எல்லாவற்றையும் தருபவன் யார்? அல்லாஹு தஆலா தான்.
உலகத்தில் கண்ணியம் தருவதாக இருந்தாலும் சரி, அந்தஸ்து தருவதாக இருந்தாலும் சரி, உயர்வை தருவதாக இருந்தாலும் சரி, மன நிம்மதியை தருவதாக இருந்தாலும் சரி, பொருளாதார வசதி வாய்ப்புகளை தருவதாக இருந்தாலும் சரி, இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவனுடைய உதவியாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், மன நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இவைகள் அனைத்துமே தருவதற்கு அடிப்படை காரணியாக இருப்பவன் அல்லாஹ் தான். அவன்கிட்ட மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம இதை எதிர்பார்க்குறோன்னு சொன்னால், நமக்கு வேணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்னா அவனோட தொடர்பில் இருக்கும். அவனுடைய தொடர்பில் நாம் இருந்துக்கிட்டே இருக்கணும். தொடர்பை விட்டு வெளியில் போயிடவே கூடாது. அப்போ அவனோடு நம்ம தொடர்பில் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு சில வழிகள் உண்டு. ரப்புல் ஆலமீனோடு தொடர்பில் இருப்பதற்கான வழிகள் உண்டு. அந்த வழிகளில் முதன்மை வழி, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுத்து தந்த பண்புகள். அதை பண்புகள்னு சொல்லி நம்ம சொல்லலாம், நற்குணம்னு சொல்லலாம், கட்டாய கடமைகள் நம்ம சொல்லலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த வழிகளில் ஒன்று என்னன்னு சொன்னால், இறைவனோடு தொடர்பில் இருப்பதற்கான வழிகளில் ஒன்று 5 வேளை தொழுகைகள். 5 வேளை தொழுகை இருக்கா இல்லையா? இதுதான் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனோடு தொடர்பில் இருப்பதற்கு உண்டான வழிகளில் மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது. ஏன்னா தொழுகை என்பது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனோடு நாம் உரையாடுகிறோம், பேசுகிறோம். அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியார் என்ன செய்கிறாரு? பேசுகிறார் தொழுகையின் பொழுது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நேரம் எப்போன்னு சொன்னால் சஜிதாவின் பொழுது தான். ஒரு அடியான் சஜிதா செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு மிக அருகில் இருக்கிறார், நெருங்கி இருக்கிறார், மிக நெருக்கத்தில் இருக்கிறார். அதனால் ஃபக்திரு ஃபீஹி துஆ, அந்த சஜிதாவின் பொழுது அதிகமாக நீங்கள் துவா கேளுங்க, உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது தகுதியான நேரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நாம் இறைவனோடு நம்ம நெருங்கணும், அவனோடு நாம் தொடர்பு வைக்கணும்னு சொன்னால் அதற்கான வழிகளில் மிக முக்கியமான வழி தொழுகை. 5 வேளை தொழுகைகள். இதில் நம்ம எப்படி இருக்கோங்கிறத கவனிக்கணும். 5 வேளை தொழுகையில் நம்முடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். இது ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னு சொன்னால், இறைவனோடு நாம் தொடர்பு கொள்வதற்கான வழிகளில் மிக முக்கியமான இன்னொரு வழி திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை படிப்பது. ஏன்னா குர்ஆன் என்பது திக்ருல்லா, இறைவனுடைய உபதேசம், அது கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். திருமறை குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். திருமறை குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக இறைவனுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். அப்போ இது 2வது வழி, திருமறை குர்ஆன். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இப்போ நீங்கள் இந்த 2 விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 2மே இறைவனோடு, இந்த 2 அம்சமே இறைவனோடு நெருங்குவதற்கு, இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கான வழிகளில் மிக முக்கியமான வழி. இந்த 2லையும் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், நாம் முதல்ல என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது எத்தனையும் கிடைக்கும். என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம்? அல்லாஹ்விடம் இருந்து நிம்மதியை எதிர்பார்க்குறோம், மகிழ்ச்சியை எதிர்பார்க்குறோம், சந்தோஷத்தை எதிர்பார்க்குறோம், உதவியை எதிர்பார்க்குறோம், நமக்கான தேவைகள் நிறைய இருக்குது அதை எதிர்பார்க்குறோம், நம்ம பொருளாதார வசதி வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்குறோம். இது எல்லாமே இந்த 2ஐ முறையாக கடைபிடிக்கும் பொழுது கிடைக்கும். இந்த 2 தொழுகை நம்ம தொழுதுட்டோன்னு சொன்னால், அல்லாஹ் சொன்ன மெத்தடில், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாம் முறையாக அந்தந்த நேரங்களில் தொழுதுட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கண்ணியம் உண்டு. தொழுதுட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மன நிம்மதி நமக்கு ஏற்பட்டுடும். தொழுதுட்டோன்னு சொன்னால் ஒரு கண்ணியம், ஒரு பதவி உயர்வு, இறைவன் புறத்து நமக்கு கிடைக்கின்ற உதவி எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி தான் குர்ஆன். குர்ஆன் எப்படிப்பட்டது, அதனுடைய சிறப்பு என்ன, நிறைய சொல்லலாம். தொழுகையினுடைய சிறப்பு சொல்லலாம், குர்ஆனுடைய சிறப்பு சொல்லலாம். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், திருமறை குர்ஆனோடு யார் தொடர்பில் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யலவு பிஹி ஆகரீன். அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலமாக சிலரை உயர்த்துகிறான், இதே வேதத்தின் மூலமாக சிலரை தாழ்த்துகிறான். அப்போ திருமறை குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருக்கணும்னு சொன்னால், திருமறை குர்ஆன் நமக்கு ஒரு கண்ணியத்தை தரும், ஒரு உயர்வை தரும், ஒரு அந்தஸ்தை தரும்.
அதே நேரத்தில் அது இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு உண்டான வழிகளில் ஒரு வழியாக இருக்கிறது. ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். எதுக்கு? ரப்புல் ஆலமீனோடு நம்ம என்றைக்குமே தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவனோடு நம்ம தொடர்பில் இருந்தால் நம்ம காரியங்களை சாதிக்கலாம். அல்லாஹ்விடமிருந்து நிறைய காரியங்களை நம்மளால் சாதிக்க முடியும். இப்போ மூணாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இறைவனோடு தொடர்பில் இருப்பதற்கான, தொடர்பு கொள்வதற்கான, அவனை நெருங்குவதற்கான வழிகள் மிக முக்கியமான ஒரு வழி. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை தருகின்ற வேதனை உண்டு என்று நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருப்பவர்களுக்கு தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கலை, அவங்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. மறுமை நாளில் அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சி உருக்கி அவருடைய நெற்றிகளிலும் அவருடைய விழாப்புறங்களிலும் சூடு போடப்படும். இதை தாண்டா நீ உனக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சது, பொக்கிஷமாக சேர்த்து வச்ச அனுபவி என்று அவர்களுக்கு மறுமை நாளில் இது பழுக்க காய்ச்சப்பட்டு அவருடைய உடம்புல சூடு போடப்படும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இறக்கின உடனே சகாபாக்களுக்கு, நபித்தோழர்களுக்கு ஒரு சின்ன பயம் வருது, பயப்படுறாங்க. அதில் உமர் இப்னு கத்தாப் எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ தங்கமும் வெள்ளியும் நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்குது போல் தெரியுது. அது ஒரு ஆபத்தான ஒரு ஒரு பொருள், ஒரு செல்வம். அதனால் வேறு ஏதாவது ஒரு செல்வம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த செல்வத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம். இது தேவையில்லாமல் சேர்த்து வச்சு ஒரு கால் கொடுக்கலன்னு சொன்னால் அதுவே நமக்கு ஒரு பெரிய சோதனையாக நரகத்தில் கொண்டு போய் அல்லாஹ் தஆலா நம்மளை போட்டு தண்டனை தருவான். அதனால் இதை விட்டுடுவோம். நம்ம வேறு ஏதாவது செல்வம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த செல்வத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஆசைப்படுறாங்க. உடனே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான், மிகப்பெரிய சோதனைன்னு சொல்கிறான், அதனால் தண்டனை உண்டுன்னு சொல்கிறான், நீங்கள் வேறு ஏதாவது செல்வம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அந்த செல்வத்தை நாங்கள் என்ன செய்வோம், சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 செல்வங்களை சொல்கிறார்கள். 3 செல்வங்கள். அதில் ஒன்றை தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு சொன்னால், லிசானுன் தாக்கிருன், இறைவனை நினைவு கூறுகிற நாவு. இதுதான் மிகப்பெரிய செல்வம். அல்லாஹ் தருகின்ற செல்வங்களிலேயே நாம் செல்வம்னா என்ன செல்வம் நினைச்சிருக்கிறோம்? பொருளாதாரம் கிடைச்சா செல்வம் நினைக்கிறோம், வசதி வாய்ப்புகள் கிடைச்சா செல்வம் நினைக்கிறோம், அந்தஸ்து கிடைச்சா செல்வம் நினைக்கிறோம், உலகத்தினுடைய இன்பங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செல்வம் நினைக்கிறோம். ஆனால் அந்த செல்வங்களை எல்லாம் விட சிறந்த செல்வம் என்னன்னா, இறைவனை நினைவு கூறுகிற நாவு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவர் மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்கு மிகப்பெரிய பாக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறது. லிசானுன் தாக்கிரும் கல்முன் ஷாக்கிரும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்றி செலுத்துகின்ற தன்மை, நன்றி செலுத்துகின்ற உள்ளம், நன்றி செலுத்துகின்ற அடியானா அவர் இருக்கிறார். அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய செல்வம். மூணாவது, சாலிகான மனைவி, திருமணம் முடித்தவர்கள், சாலிகான மனைவி, நல்ல மனைவி, கணவனுக்கு மார்க்க விஷயங்களில் மறுமை விஷயங்களில் உதவி ஒத்தாசை செய்கின்ற நல்ல மனைவி. இந்த 3 தான் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தருகின்ற செல்வங்களிலே பெரிய செல்வம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, லிசானுன் தாக்கிரும், இறைவனை நினைவு கூறுகிற நாவு. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் இந்த வகுப்பில்? திக்ருல்லா, இறைவனை நினைவு கூறுவது. அது இஸ்லாமிய பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பு. இறைவனை நினைவு கூறுவது என்பது இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வழிகளில் ஒன்று, இறைவனிடத்தில் நெருங்குவதற்கான வழிகளில் ஒன்று இறைவனை நினைவு கூறுவது. இப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா இறைவனை நினைவு கூறுவதற்கான நாக்கை கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய செல்வத்தை தந்துட்டான்னு அர்த்தம்.
நல்ல விளங்கிக்கிறனோ அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இறைவனை நம்ம நினைவு கூறணும். அல்லாஹ் தஆலா நமக்கு ஏராளமான அருப்புடைகளை கொடுத்துருக்கிறான். அந்த அருப்புடைகள் ஒன்று நாவு, இன்னொன்று இதயம், கல்வி. இந்த ரெண்டையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஒருத்தர் இந்த அருப்புடையை பெற்ற ஒருவர் இறைவனை நினைவு கூறலை, இறை சிந்தனை அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவே அல்லாஹ் அவருக்கு கொடுத்த தண்டனை விளைக்கிறது. வலா தக்கூனு கல்லதீன நசுல்லா ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹ் சொன்னான், அல்லாவை மறந்து விட்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஒரு கூட்டம் அல்லாவை மறந்துருச்சு. அல்லாவை நினைவு கூறுறதுனா என்னங்கிறத முதல்ல விளங்கணும். அல்லாவை நினைவு கூறுறதுங்கிறதுக்கு பல வழிகள் உண்டு, பல மெத்தேடு உண்டு. ஒன்று, அவனுடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவது, அவனுக்கு கட்டுப்படுவது, அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது, அவன் எதை ஹலாலுன்னு சொன்னானோ அந்த ஹலாலை செய்கிறது, எதை ஹராமுன்னு சொன்னாலும் அந்த ஹராமை விட்டு விலகிறது. இது கூட திக்ருல்லா தான், இறைவனை நினைவு கூறுவது தான். ஒரு கூட்டம் இதை செய்யலை, அல்லாஹ் மறந்துட்டான். அந்த மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க. அவன் அல்லாஹ் மறந்துட்டானே, அதுதான் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அவர்கள் தங்களை தாங்களே மறந்து விட்டார்கள், அதனால் அவன் அல்லாஹ்வை நினைவு கூறலை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இறைவனை நினைவு கூறுவது இஸ்லாமிய பண்புகளில், நற்குணங்களில் மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு சொன்னால், இறைவனை திக்ருல்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவது. இறைவனை நினைவு கூறுவதற்கான பிறப்பிடம் எதுன்னு சொன்னால், ஒன்று உள்ளம், இன்னொன்று நாவு. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான இடம் எங்கே இருக்குது? ஒன்று உள்ளம், உள்ளத்திலிருந்து இறைவனை நினைவு கூறலாம். ரெண்டாவது, நாவின் மூலமாக இறைவனை நாம் நினைவு கூறலாம். இது அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு துக்ருல்லாஹ திக்ரன் கஸீரா, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அதை கட்டளையிடும் பொழுது, ஃபதுகுரூனி அதுகுருக்கும், ஃபதுகுரூனி என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன். இது இறைவனுடைய கட்டளைகளில் மிக முக்கியமான கட்டளை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, வதுகுர் ரப்பக கஸீரா வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார். வதுகுர் ரப்பக கஸீரா, உன்னுடைய ரப்பை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள், காலையிலும் மாலையிலும் உங்களுடைய ரப்பை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே நேரத்தில் இந்த இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றவர்களை சிறப்பித்து அல்லாஹ் தஆலா சொல்றான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் கட்டளையும் போடுறான், இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று ஒரு பக்கம் சொல்றான். இன்னொரு பக்கம் அவர்களை அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்றான், அவர்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? வஸ்ஸாகிரின் அல்லாஹ் கஸீரன் வஸ்ஸாகிராத், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் அப்படின்னு நல்லா லிஸ்ட்டை போட்டுட்டே வரலாம். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை கட்டுப்படுகின்ற ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஆண்களும் பெண்களும், இப்படி நல்லா லிஸ்ட்டை போட்டு வரும் பொழுது, வஸ்ஸாகிரின் அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகின்ற ஆண்களும் பெண்களும் என்று சொல்லிக்கிட்டே வந்துட்டு, அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை சிறப்பித்து சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் அவர்களை சிறப்பித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம்னா, அவர்களை அறிவாளிகள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை நினைவு கூறுகிறாங்களா இல்லையா, அவங்க அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்னா, அறிவாளிகள். யாருக்கு அறிவு இருக்குதோ அவர்கள் தான் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொன்னா பாருங்க குர்ஆன்ல, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், வானங்களையும் பூமியையும் படைத்ததில், இரவு பகல் மாறி வருவதில் அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த அறிவுடையவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அந்த அறிவுடையவர்கள் யذ்குரூன அல்லாஹ, அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். எப்படி நினைவு கூறுவார்கள்? அமர்ந்து கொண்டும், உட்கார்ந்து கொண்டும், படுத்து கொண்டும், நின்ற நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போதுமே அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. ஒன்று நம்ம நிற்கணும்,
அல்லது உட்கார்ந்துருக்கணும் அல்லது படுக்கணும். இந்த 3 நிலையை தவிர வேறு நிலை கிடையாது. இந்த நிற்கிற நிலையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம், உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் டிஃப்ரெண்ட் இருக்கலாம், படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் டிஃப்ரெண்ட் இருக்கலாமே தவிர நிலைகள் மொத்தம் 3 தான். அப்போ அல்லாஹ் இந்த 3 நிலையும் சேர்த்து சொல்லலாம். அப்போ இந்த 3 நேரங்களிலும் அப்படின்னா எப்பொழுதுமே அந்த அறிவாளிகள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லலாம். இப்போ இறைவனை நினைவு கூறுவதற்கு, இறைவனை நினைவு கூறுவது என்பது 2 வகையா இருக்கு. ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கும், இன்னொன்று குறிப்பிடப்படாமல் இருக்கும். என்ன குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும், இடம் குறிப்பிடப்பட்டிருக்கும், காலம் குறிப்பிடப்பட்டிருக்கும், எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கும். நல்ல விளங்கணும். இறைவனை நினைவு கூறுவதற்கான வழிகள் 2 வழி உண்டு. ஒன்று அது குறிப்பிடப்பட்டிருக்கும், குறிப்பிடப்பட்டிருக்குன்னா நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ நேரம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா என்ன, 5 வேளை தொழுகை இருக்குது, தொழுகை முடிஞ்ச உடனே, ஃபர்லான தொழுகை முடிஞ்ச உடனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் நேரம். இறைவனை நினைவு கூறுவதற்கு நேரத்தை அல்லாஹ் தஆலா குறிச்சிருக்கிறான். அதே நேரத்தில் எண்ணிக்கையும் குறிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை எவ்வளோ? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை தான் சொல்லணும். 35 தடவை சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை தான் சொல்லணும் சொல்லி எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கும். எண்ணிக்கை குறிப்பிடப்பட்ட இடத்துல எண்ணிக்கையை அந்த எண்ணிக்கையில் தான் சொல்லணும். அப்போ நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும், காலம் குறிப்பிடப்பட்டிருக்கும், இடம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ பள்ளியாசுக்குள்ளே வர்றோம், பள்ளியாசுக்குள்ளே வரும் பொழுது அல்லாஹும் மஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்க. வெளியில் போகிறோம், அதுக்கு ஒரு துவா இருக்குது. காலையில் எழுந்திருக்கிறோம், எழுந்திருக்கும் பொழுது ஒரு துவா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். இது ஒரு திக்ர், இறைவனை நினைவு கூறுவதற்கான வழிகளில் ஒன்று. இதை எப்பொழுதும் சொல்லலாமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், இது திக்ர் தானே. எப்போதும் சொல்ல முடியுமானா எப்போதும் சொல்ல முடியாது. விளங்குச்சா? இது எப்போதும் சொல்லலாமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா. நைட்டு தூங்க போகிறோம், தூங்கும்போது என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாகியாங்கிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாங்கிறோம். இப்போ அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாகியா என்பதை எப்போதும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தூங்கும்போது மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ சில வகையான திக்ருகளுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும், காலம் குறிப்பிடப்பட்டிருக்கும், இடம் குறிப்பிடப்பட்டிருக்கும், எண்ணிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை அந்த இடத்துல தான் சொல்லணும், அந்த நேரத்தில் தான் சொல்லணும், அந்த எண்ணிக்கையில் தான் சொல்லணும். இறைவனை நினைவு கூறுவதற்கான வழிகளில் ஒன்று. இன்னொன்று என்னன்னு சொன்னால், நேரம் குறிப்பிடப்பட்டிருக்காது, இடம் குறிப்பிடப்பட்டிருக்காது, காலமும் குறிப்பிடப்பட்டிருக்காது, எண்ணிக்கையும் குறிப்பிடப்பட்டிருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு 10 மணி சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். நம்ம ஒரு 100 தடவை சொல்லணும், அல்லது 1000 தடவை சொல்லணும், 2000 தடவை சொல்லணும். இதுக்கு ஏதாவது கணக்கு உண்டுமா? கிடையாது. 10 மணிக்கு சொல்லக்கூடாதுன்னு எங்கேயும் கிடையாது. 10 மணிக்கு சொல்லலாம். எத்தனை தடவை சொல்லணும்? எவ்வளோ வேணும் சொல்லலாம். என்ன திக்ர் சொல்லணும்? என்ன திக்ர் வேணும் சொல்லிக்கலாம். அப்போ நேரமோ காலமோ இடமோ குறிப்பிடப்படாமல் இறைவனை நினைவு கூறுவது, இந்த 2 வகையான மெத்தடை மார்க்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. இப்போ இது அடிப்படையான ஒரு விஷயம். அப்ப இறைவனை நினைவு கூறுவது என்று ஒன்று நாவால் நினைவு கூறலாம், உள்ளத்தால் நினைவு கூறலாம். இந்த மெத்தட்ல நாம இறைவனை நினைவு கூறுகிற பொழுது இறைவனோடு நாம தொடர்பில் இருந்துகிட்டே இருப்போம். இறைவனிடத்தில் நாம நெருக்கத்தை பெற முடியும். அப்படி நம்ம இறைவனோடு தொடர்பில் இருந்தோம்னு சொன்னா, இறைவனுடைய நெருக்கத்தை நம்ம பெற்றோம்னு சொன்னா, நமக்கு கிடைக்கின்ற லாபங்கள் நிறைய உண்டு. இந்த ஒரு பண்பை நம்ம கடைபிடிக்கும் பொழுது நமக்கு ஏராளமான நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளை நிறைய பேர் விளங்காததுனால, புரியாததுனால இறைவனை நினைவு கூறுகிற விஷயத்துல பொடுபோக்காகவே இருக்கிறாங்க. என்ன மாதிரியான பலாபலங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபதுகுரூனி அதுகுருகும். ஃபதுகுரூனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன்.
உங்களை நான் நினைவு கூறுறேங்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுறது எப்படி? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு இப்போ நம்ம சொன்னோம், சில திக்ருகளை மார்க்க சொல்லி கொடுத்துருக்கு. என்ன திக்ரு? சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். அதுவும் திக்ரு தான். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி திருமறை குரான், திலாவத்துல் குரான், குரானை ஓதுறதும் இறைவனோடு இறைவனை நினைவு கூறுவது தான். சலாத் 5 வேளை தொழுகை, அதுவும் ஒரு திக்ரு தான். இந்த மெத்தடில் இறைவனை நம்ம நினைவு கூறலாம். அப்படி நம்ம இந்த மெத்தடில் நம்ம இறைவனை நினைவு கூறுகிற பொழுது நமக்கு கிடைக்கிற லாபங்களில் மிக முக்கியமான லாபம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான். அல்லாஹ் நம்மளை நினைவு கூறானா எப்படி அப்படின்னா, நாம் என்ன எதிர்பார்த்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பை அவன் நிறைவேற்றுகிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கு பதிலளிப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான். நமக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான். நமக்கு உதவி செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான். நம்முடைய பாவங்களை போக்குவதன் மூலமாக அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான். நல்ல விளைக்கிறது. உங்களை நான் நினைவு கூறுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நான் நிறைவேற்றுவேன். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவியை நான் செய்வேன். உங்களுக்கு கண்ணியத்தை நான் வழங்குவேன். பொருளாதார உதவி வேணுமோ அதை நான் தருவேன். அந்தஸ்து வேணுமோ அதை நான் உங்களுக்கு தருவேன். உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணுமோ அதை நான் தருவேன். உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா சொர்க்கத்தை நான் தருவேன். நரகத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கணுமா நரகத்திலிருந்து உங்களை நான் பாதுகாப்பேன். உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்பதற்கு இதுதான் அர்த்தம். நல்ல விளங்கிறேன். அப்படின்னா அல்லாஹ்வை நமக்குன்னு சொல்லி நிறைய நேரங்கள் உண்டு, 24 மணி நேரம் உண்டு. இதில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறலாம். நேர காலம்லாம் இல்லாமலேயே அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறலாம். இப்படி நம்ம நினைவு கூறுகிற பொழுது ரப்புல் ஆலமீன் நம்மை கணக்கில் எடுத்துக்கொள்கிறான். அவனுடைய கணக்கில் நம்ம வந்துடுவோம். என்னுடைய அடியானுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அவனுக்கு கொண்டாட்டி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, அவனுக்கு வியாபாரம் உண்டு, கொடுக்கல் வாங்கல் உண்டு. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு என்னையும் நினைவு கூறானா இவன்? நான் சொல்லக்கூடிய மெத்தடில் அவன் நடக்கிறான? நல்ல விளங்கணும். இறைவனை நினைவு கூறுவது என்றால் நான் அதை கொஞ்சம் லைட்டாக சொல்லியிருக்கிறேன். சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் மட்டும் நினைவு கூறுறது அல்ல. இறைவன் சொன்ன மாதிரி நடக்கிறதே இறைவனை நினைவு கூறுறது தான். ஒரு வியாபாரம் பண்ண போகிறோம். அந்த வியாபாரம் நம்ம என்ன செய்ய, ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இந்த வியாபாரம் பண்ணுங்க, நிறைய லாபம் கிடைக்கும். உடனே நம்ம கேட்குறோம், இது ஹலாலான வியாபாரமா? அதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லார். இல்லை ஹலாலான வியாபாரம் பண்ணால் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் திக்ரு தான். அதுவும் இறைவனை நினைவு கூறுவது தான். திருமணம் முடிக்க போகிறோம், பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க. புள்ள நல்ல புள்ள, மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறோம். இதுவும் திக்ருல்லா தான். மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பேணி நடக்கிறோம். நாம எல்லாத்துலேயும் மார்க்கத்தை பார்க்குறோம். அது எல்லாமே என்னதுதான்? இறைவனை நினைவு கூறுவது தான். அதை விளங்கிறோம் நாம. அப்போ நல்ல நம்ம விளங்கணும். நம்மை அல்லாஹ் தஆலா நினைவு கூறுகிறான் என்றால் நாம் அவன் சொன்ன மாதிரி நடக்கும் பொழுது, அவனை நினைவு கூறும் பொழுது, அவனுடைய சட்டத்திட்டங்களை ஏற்று நடக்கிற பொழுது, அவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா நம்மை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நமக்கு என்ன தேவையோ அவைகள் அனைத்தையும் அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான். இந்த பாக்கியத்தை விட வேற பாக்கியம் நமக்கு என்ன வேணும்? நம்மளை அல்லாஹ் தஆலா கவனத்தில் எடுக்கிறான். நமக்கு என்ன தேவை அவை அனைத்தையும் தர்றான். நமக்கு உதவி செய்கிறான், நமக்கு பாதுகாப்பு தருகிறான், நமக்கு நிம்மதியை தருகிறான். எப்போனா அவனை நாம நினைவு கூறும் பொழுது தான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் தஆலா சொன்னா, ஆனா இன்தல் லன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் இருக்கிறேன். என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு தருவான் என்று அவன் நினைத்தால் நான் அவனுக்கு தருவேன். என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் கருணையாளன் என்று நினைத்தால் நான் அவனிடத்தில் கருணையாளனாக நடந்து கொள்வேன். என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு உதவி செய்வான் என்று நினைச்சா அவனுக்கு நான் உதவி செய்வேன். என்னை எப்படி நினைக்கிறான்னு நான் அப்படி இருக்கேன். நல்ல விதமாக நினைச்சா நல்ல விதமாக அவன்கிட்ட நடந்துக்கிறேன். வேற மாதிரி நினைச்சா வேற விதமாக தான் நான் நடப்பேன். என்னெல்லாம் எல்லாம் மன்னிப்பானா, நான் பெரிய அயோக்கியனாக இருக்கிறேன், அவனுடைய மன்னிப்பு எப்படின்னு நினைக்காதீங்க. அப்போ என்ன எப்படி நீ நினைக்கிறியோ அப்படி நான் இருக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், அவனுடைய மனதில் ஃபைதா தக்கரனி ஃபீ நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, அவனுடைய உள்ளத்தில் என்னை அவன் நினைத்து பார்த்தால் என் உள்ளத்தில் நான் அவனை நினைத்து பார்க்கிறேன்.
வைதா தக்கரணி ஃபி மலையின் தக்கர்து ஃபி மலையின் ஹைரி மின்ஹு. ஒரு அவையில், மனிதர்கள் இருக்கின்ற அவையில் வைத்து அவன் என்னை நினைத்து பார்த்தால், இந்த மனிதர்களை விட சிறந்த மலக்குகளுடைய அவையில் வைத்து நான் அவனை நினைத்து பார்க்கிறேன். இது எவ்வளோ பெரிய சிறப்பு நினைச்சு பாருங்க. மலக்குகள் இடத்துல அல்லாஹ் தஆலா பெருமை அடிக்கிறான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் வர்றாங்க. வந்தால் அங்கே சகாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பள்ளிவாசலில் சகாபாக்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இங்கே ஏங்க உட்காந்துருக்கீங்க, இப்போ ஏன் இங்கே உட்காந்துருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சகாபாக்கள் சொல்றாங்க, ஜலஸ்னா நதுகுருல்லாஹ வ நஹ்மதுஹு அலா மா ஹதானா லில் இஸ்லாம் வ மன்ன பிஹி அலைனா. வாசகத்தை நல்லா நம்ம கவனிக்கணும். பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு சகாபாக்கள், பள்ளிவாசலில் சகாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சகாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, ஏன் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறீங்க? அப்போ சகாபாக்கள் சொன்ன அந்த காரணத்தை பாருங்க. நாங்கள் ஏன் அங்கே உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? நதுகுருல்லாஹ, நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். வ நஹ்மதுஹு, நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம். எதுக்குன்னா அலாமா ஹதானா லில் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டினான். எங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து நேர் வழி காட்டினான். இல்லைன்னா நாங்கள் வழிகேட்டில் போய் உட்காந்துருப்போம், அநியாயத்திலையும் அக்கிரமத்திலையும் போய் இருப்போம். எங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து நேர் வழி காட்டினதுனால நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வை நமக்கு எவ்வளவோ அருக்குடைகள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த அருக்குடைகளை நினைத்து அல்லாஹ்வை நம்ம திக்ர் செஞ்சிருக்கிறோமாங்கிறது யோசிக்கணும். அந்த அருக்குடைகளை நினைத்து அல்லாஹ்வை நம்ம புகழ்ந்திருக்கிறோமான்னு யோசிக்கணும். இந்த கண்ணை வச்சு நம்ம பார்க்குறோமே, எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். நம்ம இந்த கண்ணை வச்சு, இந்த விஷன், அதில் சின்ன ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு செக் பண்ணுறாங்க, அதில் உங்களுக்கு டேமேஜாக இருக்குது, இந்த லென்ஸை நீங்கள் வைக்கணும், அது 10,000 கிராம் 20,000 கிராம் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு உண்டான லென்ஸ் தான் இருக்குது. எல்லாம் ஆர்டிஃபிஷியல் லென்ஸு. இப்போ இயற்கையாகவே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு லென்ஸை கொடுத்துருக்குறான். அதை வச்சு என்னெல்லாமோ பார்க்கணும். அவன் தருகின்ற லென்ஸில் அவன் சொல்லுவான், டாக்டர் இதைத்தான் பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும், அதிகமான வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது, கிட்ட இருந்து டிவி பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் அதிகமாக பார்க்கக்கூடாது, வெயிலில் படக்கூடாது, ஏகப்பட்ட கண்டிஷன். அல்லாஹ் தந்திருக்கிற லென்ஸ் என்ன வேணாலும் பார்க்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம சிம்பிளாக நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த பல் இருக்குது, நீங்கள் பல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல்லாசத்தில் போனீங்கன்னு சொன்னால் ஒரு சொத்த பல், அந்த சொத்த பல்லை பிடுங்கிறதுக்கு காசு, பிடுங்காம அதில் சிகிச்சை பண்ணுறதுக்கு காசு, அந்த சிகிச்சை பண்ணதற்கு பிறகு பல்லு மாதிரியே ஒன்று வைக்கணும், அதுவும் ஆர்டிஃபிஷியல் தான். அது பல்லு கலர்லையும் இருக்குது, சில்வர் கலர்லையும் இருக்குது, வேறு வேறு கலர்லையும் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்க? டீலக்ஸு, சூப்பர் டீலக்ஸு, அல்ட்ரா டீலக்ஸு, பல்லுக்கு பேர். எல்லாத்துக்கும் பைசா தான். 5,000 10,000 வரைக்கும் ஆயிரக்கணக்கில் போகும். அல்லாஹ்வுடைய அருக்குடைகள், அல்லாஹ் நிறைய அருக்குடை கொடுத்துருக்குறான். அந்த அருக்குடைகளை எல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். அதுக்கு தான் உதாரணமாக நம்ம அந்த கண்ணையும் பல்லையும் நம்ம சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒரு பலகீனம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சிகிச்சை தர்றாங்க. செயற்கையாக சில உறுப்புகளை பொறுத்துறாங்க, அதுக்கு ஏகப்பட்ட ஃபீஸ் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. அதில் ஏகப்பட்ட கண்டிஷன். இயற்கையாக எல்லாம் பல்ல கொடுத்துருக்குறான், என்ன வேணாலும் திங்கலாம், ஹார்டான தண்ணி, சூடான தண்ணி கூட குடிக்கலாம், குளிர்ந்த தண்ணி கூட குடிச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவங்க வைக்கிறதுல இதை தான் குடிக்கணும், இதை குடிக்கக்கூடாது, இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது, எல்லாத்துக்கும் கண்டிஷன்ஸ் தான். இப்போது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், அல்லாஹ் தஆலா இதையாவது கண்டிஷன் போட்டான்னா, நம்ம உறுப்புகளை நம்ம தான் சிதைக்கிறோம், பலகீனப்படுத்துறது நம்ம தான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு. அந்த லிமிட்டை தாண்ட போகும்பொழுது அந்த உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யும், பாதிப்படையும் பலகீனமடையும். அல்லாஹ் கரெக்டாக தான் படைச்சிருக்கிறான். இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்துருக்கிறான், நேர்வழியை தந்திருக்கிறான். அப்போ அந்த நேர்வழியை நினைத்து அல்லாஹ்வை புகழணும். நம்ம நேர்வழியை நினைச்சு அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறணும். நம்ம கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, மாற்று சமுதாய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. ஆனால் நம்மளை முஸ்லீமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. இதை நினச்சி பார்க்கணும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் பெரிய செல்வம்.
லிசானுல் தாக்கிரும், இறைவனை நினைவு கூறுகிற நாவு இருக்குத, அதான் மிகப்பெரிய கிஃப்ட். இறைவனை நினைவு கூறுகிற உள்ளம் இருக்குத, அது மிகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹ் தஆலா எனக்கு எந்த குறையும் வைக்கலங்க. பைசா தான் இல்லை, பொருளாதாரம் அதெல்லாம் எனக்கு பெருசே கிடையாது, என்ன முஸ்லீமா அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே, அது அல்லாஹ் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய கிஃப்ட்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்றமே, இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இது ஒரு பெரிய பாக்கியம். அவர் பாக்கியவான். சகாபாக்கள் அப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்துருக்கிறான், அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், இஸ்லாத்தை தந்து எங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், அதனால நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அதே நேரத்தில் மன்னபிகி அலைனா, எங்களுக்கு இஸ்லாத்தை அருள் தந்திருக்கிறான், அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கிறான். இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் எங்களுக்கு அதுவே மிகப்பெரிய அருள் தான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா தருகின்ற அருள்கொடைகளில் மிக முக்கியமான அருள்கொடை, முதல் அருள்கொடை ஹிதாயத் தான், நேர்வழி தான். அதை தந்திருக்கிறான் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், அதனால் நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம். அதுக்கு தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இதுக்குத்தான் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக இதுக்கு தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா? அப்போ சகாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இதுக்காகத்தான் நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், வேறு எதுக்காக வேண்டி உட்காரல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜிப்ரீல் வந்தார், வந்து என்கிட்ட சொன்னார், அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யுபாகி பிக்குமுல் மலாயிகா, அல்லாஹு தஆலா உங்களை வைத்து மலக்குகளிடத்தில் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறான் என்று ஜிப்ரீல் இப்போ வந்து சொல்லிட்டு போனாருன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சகாபாக்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். இந்த சகாபாக்களை அல்லாஹ் தஆலா மலக்குகள்கிட்ட போய் மலக்குகள்கிட்ட அல்லாஹ் பெருமை அடிக்கிறான். பார்த்தீங்கன்னா என்னுடைய அடியாரில் ஒரு கூட்டம், அவங்களுக்கு எவ்வளவோ தேவைகள், எவ்வளோ விஷயங்கள் உண்டு, உலகத்தின் தேவைகள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு நேரத்தை ஒதுக்கி என்ன செய்கிறாங்க, என்னை புகழ்கிறார்கள், என்னை பெருமைப்படுத்துகிறார்கள், என்னை நினைவு கூறுகிறார்கள் என்று மலக்குகள் எல்லாம் பெருமை. மலக்குகள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு வேலையே அதுதான், அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ்வை நினைவு கூறு. அவங்களுக்கு வேற மனைவி பிள்ளைங்கள்லாம் கிடையாது, அவங்களுக்கு வேலை வெட்டிலாம் கிடையாது, வியாபாரம் கிடையாது, கொடுக்கல் வாங்கல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, தூக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வேலையே அல்லாஹ்வை நினைவு கூறுறது, அல்லாஹ்வை புகழ்றது தான், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த, அல்லாஹ் சொன்ன கட்டளையை செய்கிறது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நமக்கு நிறைய இருக்குது, இருந்தாலும் அல்லாஹ்வையும் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுறான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சிறப்பு. இதனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னா மலக்குமார்கள்ட்ட பெருமை அடிக்கிறான். பார்த்தியா என்னுடைய அடியான் எவ்வளோ இருந்தும் என்னையும் அவன் என்ன செய்கிறான், நினைக்கிறான், என்னையும் அவன் புகழ்கிறான் அப்படின்னு சொல்லி மலக்குகள்கிட்ட பெருமை அடிக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறவர்கள் எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள், எவ்வளோ சிறந்தவர்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னால், மனிதர்களுடைய அவையை விட சிறந்த அவையாக இருக்கின்ற மலக்குகளுடைய அவையில் உங்களை நான் நினைவு கூறுகிறேன். இது அல்லாஹ் தஆலா தருகின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறி கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி சொன்னால் அந்த அவைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற அவையை மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். மலக்குகளுக்கு ரெக்கைகள் உண்டு, ரெக்கைகளால் சூழ்ந்து கொள்கிறார்கள். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை பொதிந்து கொள்கிறது, அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. இந்த ரஹ்மத் என்கிற இந்த வார்த்தைக்கு ஏராளமான அர்த்தங்கள் உண்டு. ரஹ்மத்துன்னு சொன்னால் மலைக்கு ரஹ்மத்துன்னு சொல்லுவாங்க, மலை அது ஒரு ரஹ்மத்து, பாவ மன்னிப்பு என்பது ஒரு ரஹ்மத்து, நிம்மதி என்பது ரஹ்மத்து, மகிழ்ச்சி என்பது ரஹ்மத்து, செல்வம் ஒரு ரஹ்மத்து. நம்ம இப்போ சொன்னோமா இல்லையா, என்னென்னலாம் நம்ம எதிர்பார்க்க எல்லாமே ரஹ்மத். அப்போ ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு நிம்மதி இறங்குகிறது. நல்லா பாருங்க, இறைவனை நினைவு கூறுகிற அவையில் நாம் இருந்தோம்னு சொன்னால் அங்கே மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ், மன நிம்மதி உண்டு. ஏன்னா அந்த மன நிம்மதி என்பது இறைவன் புறத்திலிருந்து இறங்குகின்ற ஒன்று. அலா விளங்கிக் கொள்ளுங்கள், பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் இதயங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் தான் திருமறை குர்ஆன்ல சொல்லலாம்.
நிம்மதியை தேடி மனிதன் ஓடுறான், நிம்மதியை தேடி ஓடுறான். நிம்மதி எங்கே இருக்குது? இறைவனை நினைவு கூறுவா, அதுதான் இருக்குது. தொழுகையில் இருக்குது, அது இறைவனை நினைவு கூறுவது. திலாவத்தில் குரான், குரானை ஓது, அதில் நிம்மதி இருக்குது. இந்த மாதிரி சுப்ஹானல்லாஹ் இது போன்ற திக்ருகளை சொல்லு, அதில் நிம்மதி இருக்கிறது. இறைவனை நினைவு கூறுவதில் தான் நிம்மதி இருக்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சாங்க. என்ன டெஸ்ட்னா, மருத்துவர்கள் இரண்டு பேருக்கும் ஒரே விதமான நோய். ஒருத்தருக்கு மெடிசின் மூலமாக ட்ரீட்மெண்ட்டு, இன்னொருத்தருக்கு ஆன்மீகத்தின் மூலமாக ட்ரீட்மெண்ட். அதாவது தியானத்தின் மூலமாக, அவங்க கான்செப்டில் தியானம்னா இறைவனை நினைவு கூறுவது, அமைதியாக இருக்கிறது. இப்படி ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு மெடிசின் மருத்துவத்தின் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இன்னொருத்தருக்கு தியானத்தின் மூலமாக ட்ரீட்மெண்ட். இந்த ரெண்டு பேரில் விரைவாக குணமடைஞ்சவர் யாருன்னு சொன்னால், இந்த தியானத்தின் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு, அவர் தான் விரைவாக குணமடைகிறார். மருத்துவத்தின் மூலமாக, மெடிசின் மூலமாக, ஊசி மருந்து மூலமாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு குணமடைஞ்சாலும் அவர் கொஞ்சம் லேட்டாக குணமடைகிறாரு, இவர் சீக்கிரமாக குணமடைகிறார். இதிலேருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால், நீங்கள் இறைவனை நினைவு கூறுகிற பொழுது இதயங்கள் அமைதி அடைகின்றன. நோய் எதனால் வருது? நல்ல விளங்கிக்கிற நாம, நோய் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களில் மிக முக்கியமான காரணம் மனசு சரியில்லைன்னா நோய் வரும். அதை விளங்கிக்கிறோம். மனசு சரியில்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், கண்டிப்பாக உடம்பில் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் தாறுமாறாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு நோய் வரும். ஒருத்தருக்கு தூக்கம் வராது, இப்படி முடிச்சுட்டே இருப்பார். ஏங்க தூங்குறீங்க? தூங்கலை அப்படின்னு கேட்டால் மனசே சரியில்லைங்க அப்படிம்பார். அப்போது மனசுக்கும் தூக்கத்துக்கும் காரணம் அங்கே சம்பந்தம் உண்டு. ஒருத்தர் தூங்கலைன்னு சொன்னால் மனசு சரியில்லைன்னு அர்த்தம். சாப்பாடை வச்சுக்கிட்டு சாப்பிடாமல் உட்காந்துருப்பார். சாப்பிடுங்க, இல்லை மனசே சரியில்லை. மனசு சரியில்லாமல் இருக்குது, சாப்பிடாம என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, மனசுக்கும் மற்ற விஷயங்களும் தொடர்பு உண்டு. அப்போ அந்த மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை திக்ருல்லாஹ் தான், இறைவனை நினைவு கூறுவது தான். நல்ல விளைவிக்கணும். அப்போ நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்தணும், உள்ளங்களை மன நிம்மதிக்கு உள்ளாக்கிக்கிறணும், மனம் அமைதி அடையணும். மன அமைதி அடைவதற்கான வழிகளில் ஒன்று தான் என்னது? இறைவனை நினைவு கூறுறது. அப்போ இறைவனை நீங்கள் நினைவு கூர்ந்தீங்கன்னு சொன்னால் இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு இதயங்களில் அமைதி வருகிறது. இதை விட வேறு என்ன வேணும் நினச்சி பாருங்க. ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மனசு நிம்மதியாக இருக்குது, எதுவுமே அவருக்கு தேவையில்லை, எல்லாம் கிடைச்ச மாதிரி. மனசு சரியில்லைன்னா எல்லாம் இருந்தும் இல்லாதது மாதிரி, ஒரு பரபரப்பாகவே இருப்பார். எல்லாம் இருக்குது, வசதி வாய்ப்புகள், சொத்து சுகம் எல்லாம் இருக்குது, ஆனால் மனசு சரியில்லை, மன நிம்மதி இல்லை அப்படின்னா எல்லாமே. அதனால தான் ரசூல் முதல்ல நம்ம அந்த ஹதீஸை சொன்னோம். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கிஃப்ட்டில் மிகப்பெரிய கிஃப்ட்டு இறைவனை நினைவு கூறுகிற நாவு. அந்த நாவை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய கிஃப்ட். நன்றி செலுத்துகின்ற இதயத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானா அதுதான் பெரிய கிஃப்ட்டு. நல்ல சாலிகான மனைவியை கொடுத்துட்டானா அதுதான் மிகப்பெரிய கிஃப்ட். அப்போ நம்ம நல்ல விளங்கிக்கிறணும். அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகிற பொழுது மலக்குகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறார்கள். மலக்குகள், அருளுக்குரிய மலக்குகள், நம்மளை சுற்றி மலக்குகள் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அமைதி இறங்குகிறது. அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை தர்றான். ஒரு செய்தியை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தி, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். அது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சில மலக்குகளை பூமியில் பரவ விட்டுருக்கிறான். அவர்கள் இறைவனை நினைவு கூறுகின்ற கூட்டம் எங்கே இருக்குன்னு தேடி போகிறாங்க. அப்படி ஒரு இடத்துல இறைவனை நினைவு கூறுகின்ற கூட்டத்தை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் மற்ற மலக்குகள்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுடைய தேவை இங்கே இருக்குது, எல்லா மலக்குகள் இங்கே வாங்கன்னு சொல்லி அந்த மலக்குகளை, மற்ற மலக்குகளை எல்லாம் இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருவாங்க. இப்போ இந்த மலக்குகள் இந்த அவையை சுற்றி இருப்பாங்க, ரெக்கைகளால் சூழ்ந்திருப்பார்கள். இந்த ரெக்கைகளை வானம் வரைக்கும் உயர்த்தியிருப்பாங்க. வானம் வரைக்கும், முதலாவது வானம் வரைக்கும் ரெக்கைகள் உயர்த்தப்பட்டிருக்கும். அப்போ மலக்குகள் இந்த அவையை சூழ்ந்து கொண்டால் அங்கே எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது. நிம்மதி அங்கே வந்துடும், சந்தோஷம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். இந்த கூட்டம் அல்லாஹ் கிட்ட போவாங்க. அல்லாஹ் தஆலா கேட்பான், தெரிஞ்சுக்கிட்டே அல்லாஹ் கேட்பான், எங்கேருந்து வர்றீங்க? அப்போ அந்த மலக்கு சொல்லுவாங்க, உங்களுடைய அடியாரில் தான் வர்றோம்,
உன்னை நினைவு கூறி கொண்டிருக்கிறார்கள், உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மலக்கு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னையா அவங்க புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னை பற்றியா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? ஆமாம் அல்லாஹ் உன்னை தான் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல்ல கேட்பான், என்ன பார்த்துருக்கிறாங்களா? இல்லை பார்க்கல. பார்க்காமலேயே என்னை பற்றி பேசுகிறாங்க, என்னை நினைவு கூறுறாங்க, என்னை புகழ்றாங்க. ஆமாம் உன்னை பார்க்காம தான் நினைவு கூறுறாங்க, உன்னை பேசுகிறாங்க. பல்ல கேட்பான், பார்த்திருந்தா இதை விட அதிகமாக உன்னை பற்றி பேசுவார்கள், உன்னை புகழ்வார்கள், உன்னை நினைவு கூறுவார்கள் என்று மலக்குகள் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், என்னை இவர்கள் நினைவு கூறுவதற்கு என்ன காரணம், என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? அப்போ நீ வச்சிருக்கிற சொர்க்கத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், சொர்க்கத்தை அவர்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், சொர்க்கத்தை எதிர்பார்க்குறாங்க? ஆமாம் சொர்க்கத்தை எதிர்பார்க்குறாங்க. சொர்க்கத்தை பார்த்துருக்குறாங்கன்னா? பார்த்தது கிடையாது. சொர்க்கத்தை பார்க்காமலேயே அவர்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா? பார்த்திருந்தா அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி போட்டி போடுவார்கள், இன்னும் இதை விட அதிகமாக முயற்சி செய்வார்கள், அதை அடைவதற்கு ஆசைப்படுவார்கள் என்று மலக்குகள் சொல்வாங்க. சரி, எதை விட்டும் அவர்கள் என்கிட்ட பாதுகாப்பு தேடுறாங்க? அப்போ அல்லாஹ் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, நரகத்தை விட்டும் அவர்களும் பாதுகாப்பு தேடுறாங்க. நரகத்தை பார்த்துருக்கிறாங்களா? பார்த்தது கிடையாது. அப்போ நரகத்தை பார்க்காமலே இந்த அளவுக்கு பாதுகாப்பு தேடுறாங்கன்னா? பார்த்திருந்தா இதை விட அதிகமாக நரகத்தை விட்டு விரண்டோடுவார்கள், பாதுகாப்பு தேடுவார்கள் என்று மலக்கு சொல்லுவாங்க. இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இப்போ தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உங்களை சாட்சியாக நான் சொல்கிறேன், அந்த கூட்டத்தில் உள்ள எல்லோருடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன். என்னை நினைவு கூறுகின்ற அந்த அடியாருடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிடறான். அவன் மலக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறான், அவன் உன்னை நினைவு கூறுவதற்கோ உன்னுடைய சொர்க்கத்தை எதிர்பார்த்தோ நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடியோ உட்காரல, சும்மா உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவனும் அந்த கூட்டத்தை சார்ந்தவன் தான். அந்த கூட்டத்துக்கு நான் என்ன பாக்கியத்தை கொடுப்பனோ அந்த பாக்கியம் அவனுக்கும் உண்டு. அந்த அடியான் பாக்கியமற்றவனாக கருதப்பட மாட்டான். மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறனோ அந்த பாக்கியம் அனைத்தையும் இவனுக்கு நான் தருகிறேன். யாருக்கும்? சும்மா உட்கார்ந்துருக்கிறான், இறைவனை நினைவு கூறணுங்கிறதுக்காக வரல, சொர்க்கத்தை எதிர்பார்த்து வரல, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி வரல. சரி, சும்மா போகிற போக்கில் உட்காந்துட்டு போவோம்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாங்களே, அந்த ஆளுக்கும் என் பாக்கியத்தை நான் தருவேன், மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் இவனுக்கும் உண்டு என்று அல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தி புகாரியில் மற்ற ஹதீஸ் கிரந்தங்களை இடம்பெற்றிருக்கிறது. ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏராளமான குணங்களை, பண்புகளை வகுத்து தந்திருக்கிறது. அந்த பண்புகளுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு அவனுடைய கருணையை, அன்பை நமக்கு தரணும், அவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அவனிடமிருந்து நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கணும், மறு உலகத்தில் அவனுடைய தண்டலிருந்து நம்ம தப்பிக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்கு தான். அதில் ஒன்று தான் நம்ம நினைச்சிருக்க இந்த நேரத்தில் பார்த்துருக்கிறோம், இறைவனை நினைவு கூறுவது. நல்லா விளைக்கிறங்க. இந்த நாவை வைத்து நான் அல்லாவை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் எனக்கு பாக்கியம் செஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். இந்த நாவை வச்சு நான் அல்லாவை நினைவு கூறலை, உள்ளத்தை வச்சு அல்லாவை நான் நினைவு கூறலைன்னா அல்லாஹ் எனக்கு தண்டனை தந்திருக்கிறான்னு விளைக்கணும். இதுவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரிய தண்டனை. எனவே இதை கவனத்தில் கொண்டு அல்லாவை நாம் நினைவு கூறுகின்ற மக்களாக நாம் இருக்கணும். அல்லாவை நினைவு கூறுவதற்கான ஏராளமான நினைவு கூறுகின்றவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை மார்க்க சொல்லி கொடுத்துருக்கிறது. அதில் ஒரு சில சிறப்புகளை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்தில் எல்லா நேரங்களிலும் இறைவனை நாம் நினைவு கூறலாம். அதற்கு நேர காலம் குறிப்பிடப்பட்டிருக்குது, அந்த நேரத்திலே நினைவு கூறலாம். நேர காலம் குறிப்பிடப்படாமல் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நினைவு கூறுவதற்கு மார்க்க வழிவகைகளை செஞ்சு கொடுத்துருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் உயிர் உள்ளவர்களா ஜனாசாவா என்பதை நிரூபிப்பதே இறைவனை நினைவு கூறுவதா இல்லையாங்கிறதுலாம் இருக்குது. ஒருத்தர் அல்லாவை நினைவு கூறுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் உயிரோடு இருக்கிறார்னு அர்த்தம். ஒருத்தர் அல்லாவை நினைவு கூறலன்னு சொன்னால் அவர் ஜனாசா மையத்துங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உயிரோடு உள்ளவருக்கும் இறந்தவருக்கும் வித்தியாசமே இதுதான். அல்லாவை நினைவு கூர்ந்தா அவர் உயிரோடு இருக்கிறாரு, நினைவு கூறலன்னா மையத்துன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே இதை கவனத்தில் கொண்டு அல்லாவை நாம் நினைவு கூறணும். அல்லாவை நாம் நினைவு கூறுகிற பொழுது அல்லாஹ் நம்மை கவனத்தில் எடுத்து நமக்கு என்னென்ன தேவைகளோ அவைகள் அனைத்தையும் தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து அவனுடைய அருள்மலையை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான், மன நிம்மதியை தருவதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.